ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய காமெடியை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படிங்கிறது சொல்லிடுறேன். நாங்கள் இப்போ வெளியே நின்று பார்த்துட்ருக்குறோம். நாங்கள் இந்த வந்து பிளான் பண்ணி வந்த ஒரு சின்ன ஒரு லன்ச் தான். எதுக்காக அப்படின்னா, அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருந்து, ஸோ அது பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் வந்து ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. 3 days ஆஃபர். எப்போவுமே 250க்கு கொடுக்கக்கூடிய பிரியாணி 150ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரீல்ஸை பார்த்துட்டு சரி நம்மளும் போகலாம், அம்மாவுக்கும் செக்கப் போக வேண்டியது இருக்குது, செக்கப் போயிட்டு அப்படின்னா நம்ம வந்து லன்ச் வந்து இங்கே முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன ஹோட்டல் தான் இது. நாங்கள் போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க பிரியாணி 250ங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் சொன்னோம் ஆஃபர் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாங்க, அப்படின்னா பார்சல் தாங்க அந்த ரேட்டு, நீங்கள் வந்து டைனிங் உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக ரேட் அதிகம்ட்டாங்க. உடனே எங்கள் அக்கா எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, சரி அப்படி நம்ம போயிடலாம், வேறு ஹோட்டல் போயிடலான்னு சொல்கிறாங்க. உள்ளே போயிட்டு எப்படிப்பா வெளியே போகிறது அப்படிங்கிற ஒரு இதில் ஃபேமிலியாக வர வந்துவிட்டோம். எல்லோரும் எந்திரிச்சு போனால் என்ன பார்ப்பாங்க அப்படிங்கிறதுல சரி எக்ஸ்ட்ரா 100 ரூபா ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அன்றைக்கி சாப்பிட்டுட்டு வந்தோம். இந்த மாதிரி நீங்களும் அனுபவப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். வெளியே பார்க்கும்போது 50% ஆஃபர், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அந்த இலவசம்லாம் அன்றைக்கே முடிஞ்சிட்டு இன்றைக்கி வந்து ஆஃபர்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏமாந்து பில் பே பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அப்படி ஏதாவது அனுபவம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய இடத்துல நிறைய பேர் இந்த மாதிரி சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட் டைம் எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. நம்ம அந்த இடத்துலேருந்து வெளியே எந்திரிச்சும் வர முடியாது. ஏன்னா நம்ம உள்ளே போய் உட்காந்தாச்சு, அவங்ககிட்ட கேட்டாச்சு, வெளியே வந்து அது ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அம்மாவுக்கும் ஹாஸ்பிட்டலில் செக்கப்லாம் முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து ஷாப்பும் இருந்து ஜஸ்ட் வந்து போயிட்டு பாப்பாவுக்கு வந்து ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருந்து அதுக்கான கிளாத் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அந்த டைம் வந்து பொங்கல் டைம். ஸோ பொங்கல் டைம் அப்படிங்கிறதுனால நிறைய க்ரௌடு இருந்து மக்கள் எல்லாருமே நிறைய பேர் இருந்தாங்க. நாங்களும் போயிட்டு எல்லாமே பார்த்தோம், எல்லா செக்ஷனும் பார்த்தோம். பாப்பாவுக்கு வந்து ரெடிமேட் ட்ரெஸ்ஸாக எடுக்கலான்னு தான் போனோம். ஆனால் பாப்பா வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் ட்ரெஸ் அவங்க ஸ்டிச் பண்ணதுலேருந்து அவங்களே தான் பிளான் கொடுப்பாங்க. அம்மா எனக்கு இதில் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணணும், ஹேண்ட் இப்படி இருக்கணும், கீழே வந்து எனக்கு வந்து இவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கணும், நீ லென்த்துக்கு இருக்கணும், ஃபுல் லென்த் இருக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே கஸ்டமைசேஷனில் வந்து ஆர்டர் போடுற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணிட்டோன்னா கூட, அவங்க சொல்கிறத பண்ணாமல் இன்னும் ஒன்று பண்ணிட்டோன்னா அவங்க அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை போடவே மாட்டாங்க. அப்படி சொல்லி இப்போ என்னென்னா கடைக்கு போனாங்கன்னா ரெடிமேட் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னா அவங்களுக்கு பிடிக்கிறதே இல்லை. எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் கூட அன்றைக்கி பார்த்தோம், அவங்க வந்து வேண்டவே வேண்டாம், எனக்கு ரெடிமேடே வேண்டான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு வந்து மெட்டீரியல் செக்ஷன் போய் அதில் போய் தான் அவங்களுக்கு வந்து கிளாத் எடுத்துகிட்டு வந்து அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். ஏன்னா ஸ்டிச் பண்ணல, இனிமேல் தான் ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது நினைப்பீங்க இந்த மாதிரிலாம் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியுமான்ட்டு. கண்டிப்பாக நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். அதெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸே நம்மகிட்ட இருக்குது, பேபி ஃப்ராக் காம்போசைட் கோர்ஸ். இந்த ரெடிமேட் லுக்கை விட சூப்பராக நம்மளே ஸ்டிச் பண்ணலாம். கஸ்டமைஸ் ட்ரெஸ்ஸஸ், பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ், பர்த்டே கவுன், இதெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கோர்ஸாகவே நம்ம எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லை, ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸும் நம்மகிட்ட இருக்குது, ஃப்ரீ ஆரி கிளாஸ் இருக்குது, ஃப்ரீ ப்ரூச் கிளாஸ் இருக்குது, ஹேர் போ மேக்கிங் அண்ட் ஸ்க்ரன்ச்சஸ் கிளாஸ் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.